வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு தாக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வருவார்கள். நன்றி சார். நிறுத்தப்பட்டிருக்கின்ற என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு தாக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வருவார்கள். நன்றி சார். நிறுத்தப்பட்டிருக்கின்ற என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு தாக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வருவார்கள். நன்றி சார். நிறுத்தப்பட்டிருக்கின்ற என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு தாக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வருவார்கள். நன்றி சார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். எத்தனை மணி போட்டியாக இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்த காட்சிகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள் மத்தியிலும் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை கொளத்தூர் தொகுதியில தாக்கல் செய்திருக்கார். 4வது முறையாக கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் போட்டியிடுகிறார். 2011, 16, 21 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியிலேயே 4வது முறையாக களம் இறங்குகிறார். தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் திமுக நிச்சயம் பெருவாரியான தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் கொளத்தூர் தொகுதி மக்கள் எப்போதும் போல் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்றும் நம்பிக்கையை முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். கொளத்தூர் தொகுதியில தற்பொழுது முதலமைச்சர் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் வாக்காளர்களுக்கு தனக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரோட் ஷோவாக சென்று முதலமைச்சர் தனக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் நாளே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கலை செய்திருக்கார் என்றால், நாளைய தினம் பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கு முன்பாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முடிவெடுத்து இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று மாலை கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்திய பின்னர் அவர்களுக்கு தேநீர் விருந்தும் முதலமைச்சர் அளிக்கிறார். நாளைய தினம் தன்னுடைய பிரச்சார பயணத்தை திருவாரூரில் முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார். தற்பொழுது கொளத்தூர் பகுதியில முதலமைச்சர் ரோட் ஷோவாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இருபுறமும் மக்கள் நின்று அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதாவது அமோகமான வாக்குகள் வித்தியாசத்துல என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். எத்தனை முனை போட்டியா இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவும் பெருவாரியான தொகுதிகளில் நிச்சயம் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். நேற்று முன்தினம் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில வேட்பாளராக அவரே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் கொளத்தூர் தொகுதியில ரோட் ஷோவாக சென்று தனக்கு மீண்டும் ஆதரவு திரட்டி வருகிறார். 2011ஆம் ஆண்டு முதல்ல
கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் போட்டியிட்ட நிலையில தொடர்ந்து 16, 21 என்ற 3 முறை தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை கொளத்தூர்ல ஏற்கனவே முதலமைச்சர் பதிவு செய்திருந்த நிலையில 4வது முறையாகவும் அதே தொகுதியில களமிறங்குகிறார். பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சராக இருந்தபோது கொளத்தூர் தொகுதிக்கு செயல்படுத்தியிருக்கார். முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய தொகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்தி முதலமைச்சர் மாதத்துக்கு அவ்வப்போது நேரடியாக சென்று பணிகளை திட்டங்களை தொடங்கி வைப்பது, அடிக்கல் நாட்டுவது, கள ஆய்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஏற்கனவே செய்திருக்கார் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து தற்பொழுது அதே கொளத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறார். அதிமுக வேட்பாளராக சந்தான கிருஷ்ணனும் போட்டியிடுகிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக VS பாபு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவரை ஆதரித்து இன்றைய தினம் விஜய் கொளத்தூர் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் வேட்புமனுவை தாக்கல் செய்து தனக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரோட் ஷோவாக செல்கிறார். முதலமைச்சருக்கு இருபுறமும் கொளத்தூர் பகுதி மக்கள் சாலையிலிருந்து வரவேற்பு அளிக்கிறார்கள். அவருக்கு உற்சாகமாக கைகளை அசைத்தவாறு, கைகளை காட்டியவாறு வெற்றி நிலைநாட்டும் வகையில அவருடைய செய்கையை எல்லாம் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய சந்திப்புல அவர்களோடு இந்த பிரச்சார பயணங்கள், தேர்தல் பணிகள் குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார். அவருக்கு தேநீர் விருதையும் இன்று மாலை அளிக்க இருக்கிறார். இன்று மற்ற இடங்களிலையும் திமுக வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கிறார். நாளை முதலமைச்சர் திருவாரூர்ல பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதே போல மறைந்த முதலமைச்சர் அண்ணாவுடைய சொந்த மாவட்டமான காஞ்சிபுரத்திலிருந்து இன்றைய தினம் துணை முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இது போன்ற ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது முதலமைச்சர் பிரச்சார பயணத்தை நாளை தினம் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய வேட்புமனுவை முதல் நாளே தாக்கல் செய்து வருகிறார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பிலையும் கொளத்தூர் தொகுதியில மீண்டும் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையும் செய்தியாளருடைய கேள்விகளுக்கு பதிலாக அளித்திருக்கிறார். கோகுல், அதே போல முதலமைச்சரின் பயண திட்டம், பிரச்சார பயண திட்டம் குறித்து குறிப்பிட்டீங்க. திருவாரூரிலிருந்து தொடங்கி இறுதியாக கொளத்தூரில் வந்து அவர் பிரச்சாரத்தை முடிக்க இருக்கிறார். அவருடைய பயண திட்ட அந்த விவரங்களை குறிப்பிட முடியுமா? தற்பொழுது பிரச்சார பயண திட்டங்களானது முதலமைச்சருடைய பயண திட்டங்களானது வெளியாகிறது. நேற்றைய தினம் முதலமைச்சருடைய பிரச்சார பயண திட்டம் வெளியாகியது. திருவாரூர் மாவட்டத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்குகிறார். தொடர்ந்து கொளத்தூரில் அவர் நிறைவு செய்கிறார். இன்று நாளைய தினம் திருவாரூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துல திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். அதன் பின்னர் திருச்சியில் நடைபெறக்கூடிய அடுத்த நாள் நாளை மறுநாள் திருச்சியில் நடைபெறக்கூடிய காலையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துல திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், திருவரங்கம், மணப்பாறை, துறையூர் உள்ளிட்ட முசிறி உள்ளிட்ட தொகுதிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலையில கரூர் மாவட்டத்துல அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். 2ஆம் தேதி காலையில ஈரோடுல நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பவானிசாகர், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு கிழக்கு, பவானி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் திமுக வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கோவையில் நடைபெறக்கூடிய பிரச்சாரத்தில் அன்று மாலை கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துல சூலூர், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியுடைய திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் திமுக வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட பிரச்சார பயணமும் நடைபெற இருக்கிறது. பிரச்சார பயணத்திற்கு பின்னர் கொளத்தூர் தொகுதியில தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். இறுதியாக கொளத்தூர் தொகுதியில் தனக்கு ஆதரவாக பிரச்சார பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். தற்பொழுது முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் மக்களை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய
நலத்திட்டங்கள் குறித்த கையேடையெல்லாம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரோட் ஷோவாக சென்று குளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு முதலமைச்சர் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். கோகுல், திமுகவின் பிரச்சார வியூகம் எவ்வாறாக அமைந்திருக்கிறது? நிச்சயமா இந்த முறை திமுக நட்சத்திர பேச்சாளர்களையும் இளம் பேச்சாளர்களையும் திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் தொடர்ந்து திமுகவுடைய இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடு, அதே போல பாகமுகவர்கள் மாநாடு, மாநில மாநாடு என பல்வேறு மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில பல்வேறு கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பிரச்சார பயணத்தையும் முதலமைச்சர் தற்பொழுது தொடங்கியிருக்கார். நாளைய தினம் பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதே போல கனிமொழி கருணாநிதியும் தனியாக பிரச்சாரத்தை அவர்கள் 1ஆம் தேதி தொடங்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் துணை முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறார். திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் தனித்தனியாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். திமுகவுடைய கூட்டணி என்பது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் தொடரக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த முறை அவரும் பிரச்சாரத்திற்கு திமுக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசனும் இந்த முறை மக்கள் நீதி மையம் தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை என்றாலும் திமுகவுக்கு ஆதரவாக 234 தொகுதியிலும் ஆதரவாக மக்கள் நீதி மையம் பணியாற்றுவார்கள் என்றும் அவர்களுக்கு ஆதரவாக கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற சூழலில் ஒரு ஸ்டார் கேம்பெயினர்களை பயன்படுத்தி பிரச்சாரத்திற்கு திமுக ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள். பல்வேறு திரைப்பிரபலங்கள், சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய நட்சத்திரங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் ஒரு விரிவான பட்டியலை திமுக வழங்கியிருக்கிறது. முதலமைச்சர் தற்பொழுது குளத்தூர் தொகுதியில தனக்கு ஆதரவாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களோடு சேர்ந்து தனக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்துல வாக்குகளை சேகரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கோகுல், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய பிற முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய பரப்புரை திட்டங்கள் என்னவாக இருக்கின்றன? இன்று துணை முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்க இருக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கி இன்று மாலை திருவண்ணாமலையில வந்தவாசி தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில துணை சபாநாயகர் பிச்சாண்டி போட்டியிட அவரை ஆதரித்தும்